குமாரனை குறித்து ஒரு கதை இருக்கும். அந்த இளைய குமாரன் என்ன தின்ன ஆசையா இருந்தான் தெரியுமா? பண்ணி தின்னுகிற தவட்டை தின்ன ஆசையா இருந்தான்னு ஒரு வேதம் இருக்கும், ஒரு பகுதி இருக்கும். நான் இந்த பகுதியோடு இன்னொரு பகுதியையும் ஒப்பிட விரும்புகிறேன். இயேசு ஒரு பிசாசு பிடித்த மனிதனை துரத்த வருகிறார். அப்ப அந்த பிசாசு சொல்லுது, நான் பன்னிக்கூடத்துக்கு போகிறதுக்கு என்ன விடுங்க அப்படின்னு. நீ உயிரோடு இருக்கும் போதும் நீ பண்ணி தின்றத விட ஆசையா இருந்தா, அப்ப நீ செத்த பிறகும் நீ எங்க போக ஆசைப்படுற? உன் இருதயம் தான் உன்னை தீர்மானிக்கிறது, அது உனக்கு தெரியாது. உன்னுடைய இருதயத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் உன்னுடைய போக்கையும் உன்னுடைய பரலோகத்தினுடைய நோக்கத்தையும் அது தீர்மானிக்கிறது. தோமா கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பதாக போய், ஜான் 10ல் வரும், யோவான் 10ல் வரும், என்ன சொல்லியிருப்பாரு? நான் உங்களுக்கு முன்பதாக போய் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. தோமா கேட்கிறாரு, யோவான் 10:5 சொல்றாரு, ஆண்டவரே நீர் போற வழியே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் அவர் பதில் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு. இரண்டாவது பகுதியில் பார்க்கும்போது மத்தேயு 3:3 சொல்லுகிறது, யோவான் சாணன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை